தி பாரடைஸ். ஏன் இந்த படம் இந்த லிஸ்ட்ல இருக்குன்னு கேட்டா, அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட டீம் தான் சொல்லுவேன். ரீசன் சிம்பிள் தான். தசரா டீம் நானி அண்ட் ஸ்ரீகாந்த் திரும்ப ஒண்ணா சேர்ந்திருக்காங்க இந்த படத்துக்கு. இந்த 2 பேரும் லாஸ்ட் டைம் பண்ண தசரால நானிய ஃபுல்லா டிஃபரண்ட் சைடுல பார்த்தோம். சாஃப்ட் பாய் இமேஜை பிரேக் பண்ணிட்டு ரா அண்ட் கிரவுண்டடா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு நானி. பிளஸ் இந்த படத்தை பேன் இந்தியா அப்ரோச்ல எடுத்திருக்காங்க. ஸ்கேலும் பெருசா இருக்கு. படத்தோட கிளிம்ஸை பார்க்கும்போதே தெரியுது. ஆனா கண்டென்ட் ரூட்டடா இருக்கும்னு நம்புறேன். நானி ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல கூட சொல்லியிருக்காரு, இந்த படம் என்னோட கரியர்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் படமா இருக்கும்னு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கு. அது எல்லாமே ஆடியன்ஸை ஸ்கிரீன் முன்னாடி எந்திரிச்சு நிக்க வைக்கும்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட கிளிம்ஸும் நானியோட அந்த புது லுக்கும் அனிருத்தோட மியூசிக்னு சேர்ந்து எல்லாமே இந்த படத்துக்கான ஒரு நல்ல ஐப்பை செட் பண்ணிருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தா தி பாரடைஸ் படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் வெறும் படத்தோட கிளிம்ஸ்னால மட்டும் கிரியேட் ஆகல, ட்ரஸ்ட்னால கிரியேட் ஆயிருக்கு. இந்த காம்போ மேலேயும் அவங்க கண்டென்ட் மேலேயும் பார்க்கலாம் இந்த டைம் இந்த காம்போ என்ன பண்றாங்கன்னு.